தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்திப்பது பலிப்பீட முற்றத்தில் இருக்கும் பலிப்பீடம் என்ன, அந்த பலிப்பீடம் அடையாளப்படுத்துவது என்ன. பலிப்பீட முற்றம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற சாங்சுரி, பலிப்பீடம் வச்சுருக்கிறாங்க, நற்கருணை பேழை இருக்குது, ஆல்டர் பாய்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, இல்லை கான்செலபிரன்ஸ் மற்ற குருக்கள் வரும்போதெல்லாம் நிற்கிறாங்களே, அதுதான் சாங்சுரி, பலிப்பீட முற்றம். அதில் நடுவில் தான் பலிப்பீடம் இருக்கணும். அந்த பலிப்பீடத்தை சுற்றிலும் வருவதற்கான அந்த சூழலும் இருக்கணும், அந்த கேப் இருக்கணும். ஒரு செவத்தோடு சேர்த்து கொண்டு போய் பலிப்பீடம் வைக்கக்கூடாது. அது பலிப்பீடம். பலிப்பீடம் என்ன? 2, பலிப்பீடம் அடையாளப்படுத்துவது என்ன? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பலிப்பீடம் என்பது கிறிஸ்துவின் சரீரம். அது கிறிஸ்துவே. கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவது அல்ல, நல்லா கவனிக்கணும். அது கிறிஸ்துவே. The altar is Christ. The altar is not symbolizing Christ. Altar is not representing Christ, but altar is Christ. பலிப்பீடம் கிறிஸ்துவே, கிறிஸ்துவின் சரீரமே. அந்த கிறிஸ்துவின் சரீரம் அடையாளப்படுத்துவது என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது ஆல்டர் அப்படின்றது இயேசுவினுடைய சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் என்பதை பார்ப்போம். போப் சில்வஸ்டர் தான் 314 355 வரை போப்பாண்டவராக இருந்த நம்மளுடைய இந்த திருத்தந்தை சில்வஸ்டர் அவர்கள் தான் பலிப்பீடம் கல்லால் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அதனுடைய அந்த முடிவை எடுத்தவர் அவர் தான். தி ஆல்டர் ஷுட் பி இன் ஸ்டோன். சென்ட் ஜான் கிறிசோஸ்டம் அதுக்கு பிறகு சொல்வார், பலிப்பீடம் என்பது ஒரு அதிசயம். ஏன் அது ஒரு அதிசயம் அப்படின்னா, இயற்கையில் அது பார்க்கும்போது வெறும் கல், ஆனால் எப்பொழுது அது கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறதோ அந்த கல் புனிதப்படுத்தப்படுகிறது. இதுதான் இயற்கையினுடைய ஒரு அதிசயமாக அவர் சொல்கிறார். கிறிஸ்து என்னும் பாறையை குறிக்கிறது பலிப்பீடம். அதனால தான் இந்த ஸ்டோனில் தான் கண்டிப்பாக இருக்கணும்னு திருத்தந்தை சில்வஸ்டர் சொன்னார். இது பாறை, கிறிஸ்து என்னும் பாறை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது திருவசனம், உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள், மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. அதனால தான் சொன்னேன், பலிப்பீடம் கிறிஸ்துவை குறிக்கல, கிறிஸ்துவே தான். கிறிஸ்து என்னும் அந்த பாறை, ஆனால் கல்லால் உள்ள பலிப்பீடம். எபேசியர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது திருவசனமும், எபேசியர் 2வது அதிகாரம் 20வது திருவசனமும் கிறிஸ்து என்னும் அந்த பாறை, கிறிஸ்து என்னும் கல், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்ட அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள் நீங்கள். அப்போ மூளைக்கல்லான கிறிஸ்து. திருப்பாடல் 118 22 இப்படி ஒரு வசனம் இருக்கும், எல்லாருமே தள்ளி போட்ட ஒரு கல், அந்த ஒரு கல்லை மூளைக்கல்லாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். கிறிஸ்து என்னும் அந்த பாறை, மோயிசன் அடித்த பாறை, தண்ணீர் வந்த பாறை, இது நிழல்களின் நிஜங்களில் நம்ம பார்த்த ஒரு பாறை. அது கிறிஸ்து என்பது ஒரு பாறை. கிரைஸ்ட் இஸ் தட் ராக். அன்பார்ந்தவர்கள், அதனால தான் பலிப்பீடம் என்பது பாறையாக இருக்க வேண்டும். முந்தைய கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இந்த பலிப்பீடம் எதை அங்கே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால், புனிதர்களுடைய கல்லறையை பலிப்பீடமாக பயன்படுத்தி அந்த பலிப்பீடத்தின் மேல், அந்த கல்லறையின் மீது திருப்பலியை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அதனால் பிறகு பலிப்பீடம், கல்லால் வந்த பலிப்பீடம் வந்த பொழுது புனிதர்களுடைய அருளிக்கத்தை இந்த பலிப்பீடத்துக்கு கீழே வைக்கிற பாரம்பரியம் இருந்தது. கிறிஸ்துவுக்காக சாட்சியாக திகழ்ந்தவர்களுக்கு கிறிஸ்துவே சாட்சியாக திகழ்கிறார். திருப்பலியில் அழகான ஒரு சென்டென்ஸ் இருக்கு, திருவை நமக்கு கொடுக்குற அழகான ஒரு சென்டென்ஸ். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராய் இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும், உமக்கு உகந்தவராய் இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும். அதாவது கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறியவருக்கு கிறிஸ்துவே சாட்சியாக மாறுகிறார். அதனால தான் அந்த பலிப்பீடத்தில் அந்த அருளிக்கத்தை கீழே வைக்கிற பழக்கம் இருந்தது. பிறகு வந்த காலத்தில் பலிப்பீடத்திற்கு மேலே, இந்த கல்லுக்கு மேலே புனிதர்களுடைய அருளிக்கத்தை பதிவு செய்யும் பொருத்தும் பாரம்பரியம் ஆரம்பித்தாங்க. அதனுடைய காரணம் இதுதான், புனிதர்கள் அப்படின்றவங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கம்தான். மனிதர்கள் அனைவரும் கிறிஸ்துவனுடைய அந்த அழைப்பிற்கு உகந்த முறையில் வாழ்ந்தவர்கள்,
கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைகிறார்கள். நான் சொன்ன பலிப்பீடம் என்பது கிறிஸ்துவின் சரீரம். அப்போ கண்டிப்பாக இந்த புனிதர்கள் அந்த சரீரத்தில் இருப்பது தகுமே. அதனால தான் புனிதர்களுடைய அருளிக்கத்தை த ரெலிக்ஸ் ஆஃப் த செயின்ஸ் இந்த பலிப்பீடத்தில் பொருத்தும் ஒரு பதிவு ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த காலத்தில் நம்ம பலிப்பீடத்துக்கு வேணும்னா கீழே வைக்கலாம், பலிப்பீடத்தில் வைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு காரணம், நமக்கு நம்மளுடைய சிந்தனைகள் தவறாக போகலாம். அங்கே போயிட்டு நம்ம சில டைம் அருளிக்கத்தை மட்டும் முத்திக்கிட்டு இருப்போம். இந்த பலிப்பீடம் என்னன்னு நமக்கு தெரியாது. பலிப்பீடத்தினுடைய மகிமையும் அதனுடைய மாட்சியும் அதனுடைய மேன்மையும் அதனுடைய பொருளும் தெரியாதனால நம்ம போய் அருளிக்கத்தை மட்டும் போய் முத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அருளிக்கம் அந்த பலிப்பீடத்தை புனிதப்படுத்தவில்லை. பலிப்பீடம்தான் அருளிக்கத்தை மேன்மைப்படுத்துகிறது. நமக்கு தவறான ஒரு கருத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அருளிக்கம் பலிப்பீடத்தை மேன்மைப்படுத்தவில்லை, பலிப்பீடம் அருளிக்கத்தை மேன்மைப்படுத்துகிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, கிறிஸ்து நம்மை மனிதர்களை மேன்மைப்படுத்துகிறார், மனிதர்கள் அல்ல நம் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவது. அதனால தான் இப்போ அருளிக்கம் வைக்கணும் அப்படின்னா பலிப்பீடத்துக்கு கீழே வைக்கலாமே ஒழிய பலிப்பீடத்தில் வைக்கிறது இல்லை. பலிப்பீடம் கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கவில்லை, கிறிஸ்துவின் சரீரமே. அதனால தான் பெரிய வெள்ளி அன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி பண்ணுவாங்க. அந்த ஆல்டரை ஃபுல்லாக பலிப்பீடத்தை முழுக்க முழுக்க எம்டி பண்ணிடுவாங்க. அதை எதை குறிக்கிறது? இயேசுனுடைய சரீரம், மரணத்திற்கு உட்பட்ட இயேசுனுடைய சரீரம். தி ஆல்டர் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்வாங்க. மரணத்திற்கு உட்பட்ட இயேசுனுடைய சரீரத்தை குறிப்பதற்காக தான் எந்த துணிகளும் எந்த டெக்கரேஷன்ஸும் எதுவுமே இருக்காது. தி எம்டி ஆல்டர், எம்டி ஆல்டரை காரணம் அது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறிக்கவில்லை, கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பதை நமக்கு உணர்த்தவே இந்த ஒரு அடையாளத்தை திரு அவை நமக்காக தருகிறது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பலிப்பீடத்தினுடைய அர்ச்சிப்பு, இந்த பலிப்பீடத்தை எப்படி அர்ச்சிப்பது, இந்த பலிப்பீடத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்பதை நம் நாளை சந்திப்போம். இன்று சிந்தித்த அந்த சிந்தனையை விட்டுடாதீங்க. நம்மளுடைய பலிப்பீடம் என்பது நம்முடைய ஆலயத்தினுடைய மையத்தில் இருக்கும். அந்த பலிப்பீடம்தான் நம்மையும் இறைவனையும் ஒன்று சேர்க்கும் மத்தியமாக, மத்தியஸ்தராக இருக்கும் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் நம்ம ஒரு கோயிலை பார்க்கும் பொழுது வணக்கம் செலுத்துவது அங்கு திருப்பேழை இருப்பதால் அல்ல, ஆண்டவருடைய நற்கருணை பேழை இருப்பதால் அல்ல, அங்கு பலிப்பீடம் இருப்பதால் தான் இரண்டு கையும் குவித்து நாம் வணக்கம் செலுத்துகிறோம். We are bowing the altar means we are bowing our Lord Jesus Christ. அதனால தான் ஒரு ஆலயத்தை பார்க்கும்பொழுது, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயங்களை நீங்கள் எங்கேயாவது வழியில் பார்க்கும்பொழுது, ட்ரெயினில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, உங்களுடைய வாகனத்தில் போகிறீங்க, ஏன் சிலுவை போடுறீங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நினைவு உங்களுக்கு வருகிறது. அந்த பலிப்பீடம் இருப்பதால் தான் அந்த ஆலயத்திற்கு அந்த மரியாதை. ஒரு கட்டிடம் ஆலயமாக மாறுவது பலிப்பீடம் இருப்பதால் தான், நற்கருணை பேழை இருப்பதால் அல்ல. ஒரு பலிப்பீடம் தான் ஒரு கட்டிடத்தை ஆலயமாக மாற்றுகிறது. கிறிஸ்துவனுடைய சரீரம்தான் ஒரு கட்டிடத்தை ஆலயமாக மாற்றுகிறது என்பதை உணர்ந்து உங்களுடைய ஆலயங்களில் பலிப்பீடங்களை சந்திக்கும் பொழுது, பலிப்பீடங்களை கிராஸ் பண்ணும் பொழுது, இந்த பக்கத்தில் அந்த பக்கம்லாம் போகும் பொழுது தயவு செய்து வணக்கம் செலுத்தி விட்டு போகுங்கள். ஏன்னா அங்கு அரசர் அமர்ந்திருக்கிறார், கிறிஸ்து அங்கு அமர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகணும். அதனுடைய காரணம் இதுதான். பலிப்பீடம் என்பது கிறிஸ்துவை குறிப்பதல்ல, அது கிறிஸ்துவை. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். God bless you. நற்கருணை நாதரே ஆராதி